ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிபா குக்கிங். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு அப்புறமா மீண்டும் இந்த வீடியோவில் சந்திக்கிறோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் வந்து 2 இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரியாணி இலையை 2 இலையை 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த இலை, அப்புறமா பட்டை, கிராம்பு, கூட ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். அது கூடவே இப்போ வந்து 3 காஞ்ச மிளகாய், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணி. கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் இது கூட சேர்த்துருவோம். நம்ம இந்த பெரிய வெங்காயத்து கூட இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனில் இறங்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த வெங்காயத்துடைய நிறம் மாறவும் இது கூட வந்து சோம்பு சேர்க்குறோம். 1 ஸ்பூன் சோம்பு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. இது சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதுக்கு வந்து மசாலா சேர்த்துடலாம். ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால வந்து 3 ஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் கட்டியான பதத்தில் வரும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிதட்டில் போட்டுட்டு, இந்த இருக்குல்ல இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வடிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடணும். அப்போனா நமக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா சிக்கன் நல்லாயிருக்கும். இதை வந்து அது கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் மட்டும் ரொம்ப தீ வைக்காமல் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்க்குறேன். இதை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ மசாலா வந்து நல்லா இந்த கறியில் கிளறிட்டு இது கூட வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 100 கிராம் 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 100 கிராம் லிவர் வாங்கி வச்சுருக்கேன். லிவர் வந்து இது கூட சேர்த்துடலாம். சிக்கன் லிவர் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். இது வந்து இந்த கிரேவிக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் வந்து இதவே தான் செய்வீங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த லிவர் இது கூட சேர்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை இப்படி கிளறிட்டு இதில் வந்து இந்த மாதிரி 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வந்து இந்த தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். அப்படியே வந்து வேகட்டும். இதுக்கு வந்து இப்போ உப்பு தேவையான அளவு பார்த்து
உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. காரம் உப்பு எல்லாமே வந்து இப்போவே டேஸ்ட் பண்ணி வேக வச்சுருங்க. அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருவோம். இப்போ வந்து இது ஒரு 20 நிமிஷம் போல் வெந்துருச்சு. இப்போ வந்து இதை கிளறும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த காஞ்ச மிளகாய், இந்த லிவர் எல்லாமே வந்து அப்படியே சூப்பராக இதோடைய டேஸ்ட் எல்லாம் இறங்கி அப்படியே சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் மல்லி, கருவேப்பிலை இலை ரெண்டையும் சேர்த்து அப்படியே இப்படி 2-3 அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இலை அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து 2 ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து 1-2 அப்படி உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்தலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. முந்திரி பருப்பு சேர்க்கலை அப்படின்னா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டாம். இந்த கருவேப்பிலை சேர்க்கும்போது தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பரிமாறுங்க. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, அப்புறம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து மறக்காமல் வீட்டில் ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.